கல்லுப்பட்டி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க கல்லுப்பட்டிக்கும் போக வேண்டாம், மண்ணுப்பட்டிக்கும் போக வேண்டாம். டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், பேசாம இருங்க. இதுக்காவது போட்டுமா? போங்க. ஆனா என்னை ஏமாத்தி நீங்க கல்லுப்பட்டிக்கு போனீங்க, அப்புறம் என்ன உசுரோடவே பார்க்க முடியாது. சபாஸ், நான் போற இடம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வந்துட்டியா? உட்காரு கருப்பாயி, உட்காரு உட்காரு. சீக்கிரம் போ. வடிவுக்கு தெரியாம ஆத்தா வீட்டுக்கு போய் 5 நிமிஷத்துல பாலை குடிச்சு வந்துடணும். போடு. சபாஸ், ஓடுகிற பையன் ஓடு. ஹாய் ஹாய் ஹாய். சுத்த முடியுமா? நீங்க 2 பேரும் என்ன சதி பண்றது நல்லா இல்ல. சிரிச்சது போதும். இந்த மாதிரி இன்னொருத்தர் செஞ்ச அடிச்சு தொங்க விட்டுருவேன். இது வரைக்கும் நீங்க என்ன அடிச்சது இல்ல, இனிமேலும் அடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக இப்படி செஞ்ச? கல்லுப்பட்டிக்கு போகணும், ஆத்தாள பாக்கணும்னு தான் கவலைப்படுறீங்களே தவிர என்ன பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறீங்களான்னு பாக்கத்தான் இப்படி செஞ்ச. நிச்சயமா நான் கொடுத்து வச்சவதான். வடிவு, உன்னை கட்டிக்கிட்ட நிமிஷத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீதான் ஆதரவுன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆட என்ன வளர்த்தாளாக்குட ஆத்தா மேலேயே நினைப்போகுது. எல்லாம் சரியாயிடும். சரி, வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. எனக்கும் பசிக்கல, வாங்க. என்ன பெத்த ஐயா வந்துட்டியா? நீ எப்படி வருவேன்னு தெரிஞ்சுதான் பாலை காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த அப்படி மரியாதையை செம்ப குடுறே. குடுக்க போறியா இல்லையா? நான் ஒண்ணும் ராவோட ராவா நடுவீட்டுல தாலி கட்டிக்கிட்டு உன்ன மாதிரி வந்தவன் இல்ல. அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஆசீர்வாதத்தோட இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவன். இது ஓ சொத்து இல்ல, என் புருஷன் வீட்டு சொத்து. எடுக்கைய வாங்க. இது ஓ சொத்து இல்ல, என் புருஷன் வீட்டு சொத்து. எடுக்கைய. ஒரு நேரத்துல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் விஷக்காய்ச்சல் வந்து சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் தான் வைத்தியம் பார்த்தேன்.
எல்லாரும் குணமாயிட்டாங்க, இந்த வீரையும் ஒருத்தனை தவிர. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா வடிவு? வீரையும் உயிரோட இருக்கணும், ஆனா உதவாக்கரையா இருக்கணும். சொத்து பூராவும் அனுபவிக்கிற பாத்தியத தனக்கும் தான் தம்பிக்கு மட்டுமே இருக்கணும்னு அன்னைக்கே கணக்கு போட்டுட்டான் அந்த தேவானை. அதனாலதான் நான் கொடுத்த மருந்த வீரையனுக்கு கொடுக்காம விட்டுட்டான். அவன் வளர்ற பையனாச்சே, நாளடைவுல நரம்பு முறுக்கேறி நல்லாயிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு யாருக்குமே தெரியாம பால்ல கொஞ்சம் கொஞ்சமா அபின் கலந்து கொடுத்து பழக்கப்படுத்தி விட்டா. சின்ன பிள்ளையில இருந்து அவனுக்கு ராச்சாப்பாடு கிடையாது. விளக்கு வச்சதும் கொஞ்சம் பாலை காய்ச்சி கொடுப்பேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்குவான். இப்ப சொம்புல இருக்கிற பால்ல கூட அபின் கலந்து இருக்கு. இங்க பாருங்க, இது ஒண்ணும் குணப்படுத்த முடியாத வியாதி இல்ல. இனிமே இந்த பாலை இவன் குடிக்காம பாத்துக்கணும். உடம்பு வேறுக்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்ய சொல்லு. வீரையா, தம்பி உன்னத்தாப்பா, உன்னை ஆளாக்கி உன் கூட வாழணும்னு இந்த பொண்ணு ஆசைப்படுதப்பா. நீ இந்த பொண்ணு கூட ஒத்துழைக்கணும். உலகத்துல என்ன வேணும்னாலும் கிடைக்கும், ஆனா இந்த வடிவு மாதிரி ஒரு உண்மையான மனைவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு கவலைப்படாத, நான் கொடுக்கிற மருந்தை நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டே வந்தா எல்லாம் சரியாயிடும். நான் கொடுத்த மருந்த நல்லபடியா சாப்பிட்டு பயிற்சி எல்லாம் ஒழுங்கா பண்ணினதுனால நடக்கவே முடியாம இருந்த நீயும் நல்லாயிட்ட. உனக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் வடிவுதான். நடக்கவே முடியாம இருந்ததே இப்ப நல்லாயிட்டான். அவனுக்கு ஒரு பிள்ளையும் பிறக்க போகுது. இப்ப என்னடா செய்யறது? ஏதாவது செய்யணுமே. செய்வோம், செஞ்சே புடுவோம். பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்துனா கூட என்னால ஒண்ணும் செய்ய முடியல. மனுஷனுக்கு சோறு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் தற்காப்பு அவசியம்.
டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அவசரமா ரத்தம் தேவைப்படுது. இவர் 300 ரூபாய் கேட்கிறாரு. நீ பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ண. சரிங்கம்மா. சீக்கிரம் போய் அண்ணனை கூட்டிட்டு வாமா. போமா, சீக்கிரம் போமா. அதெல்லாம் முடியாதுமா. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், இப்ப வந்துடும். பேஷண்ட் ரொம்ப சீரியஸான நிலைமை இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மன்னிக்கணுமா, இந்த கையில பணம், இந்த கையில ரத்தத்தை எடுத்துங்க. அதெல்லாம் முடியாதுமா. இந்த கையில பணம், இந்த கையில ரத்தத்தை எடுத்துக்கங்க. என்னது திடீர்னு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? ஐயோ, மண்டையில ஓலை வேற கட்டி இருக்கிற. உடனே 300 ரூபாய் பணத்துடன் ஆஸ்பத்திரிக்கு வரவும். வடிவு என்னடி ஒண்ணும் புரியல. வீரைய பஞ்சாதிய பிரசவ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கல்ல, அட சீக்கிரம் போயா. ஏதோ நீங்க சொல்றீங்க, இதுல 300 ரூபாய் பணம் இருக்கு. மாட்டை நான் பிடிச்சிட்டு போறேன். சீக்கிரம் வாங்க. ஓய் வா. நீ போய் வடிவ பாரு, நான் அப்புறமா வர்றேன். சரிங்க. அது மாட்ட படையா படையா